வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். திருக்குறள் அப்படிங்கிறது மிக அருமையான, அரிதான பொக்கிஷம். நமக்கு ஒரு பொக்கிஷம். உங்களுக்கு இப்போ பேதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தில் குறட்பாக்கள் சொல்லியிருக்காங்க. பேதமைனா என்ன அப்படி பார்க்க போகும்போது, சில பேர் தான் செய்கிற செயல் நல்லதா கெட்டதா எதையுமே பார்க்க மாட்டான். அவனுக்கு என்ன உரைக்குதோ அதை தான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய செயல் எதுவுமே சரியாக இருக்காது. இருந்தால் கூட தன்னைத்தானே பெரியவங்களாக நினச்சிக்கிட்டு நல்ல செயல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன? பேதையர். சில சொலவாடல் ஒன்று இருக்குது, மோடு முட்டி அப்படி சொல்லுவாங்க. அவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் ஏற்காது. அவன் என்ன செய்கிறானோ போய் முட்டிக்கிட்டு நின்னாலும் நிற்பானே தவிர மற்றவர்கள் சொல்வதை கேட்க மாட்டாங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பேதமைங்கிற அதிகாரத்தில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய குறட்பா என்ன பார்க்கலாமா? நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் கேளாமை பேதை தொழில். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் கேளாமை பேதை தொழில். ரொம்ப அழகாக சொல்கிறாரு வள்ளுவர். நாணாமை, இவங்க என்ன பண்ணுவாங்க? செய்யக்கூடாத தப்பான செயல்களை செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டார்கள். அதான் நாணாமை. நம்மளாம் தப்புன்னா உடனே சாரி சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணுன்னா, பஸ்ஸில் போகிறோம்ல, போகும்போது பல பேர் நின்றுக்கிட்டு இருப்போம். தெரியாமல் நம்ம கால் பட்டுரும். நல்லவங்களாம் இருந்தால் என்ன சொல்லுவோம்? உடனே சாரி அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் கேட்க மாட்டான், மாடு மாதிரி நிற்பான். அதுவே தப்பு தானே. இந்த மாதிரி இருப்பாங்க. அது இன்னும் ஒரு எதுனா, ரேஷன் கடையெல்லாம் ஜனங்க பாவம் வெயிலில் நிற்பாங்க, லைன் கணக்காக நிற்பான். இவன் என்ன பண்ணுவான்? முண்டிக்கிட்டு ஓடி போய் இடுக்கில் பூந்துப்பான். அதுவும் தப்பு தானே. எவ்வளவு பேர் வெயில, அதுவும் தப்பு. இந்த மாதிரி செய்யக்கூடாத செயல்கள் இது மட்டும்தானே இல்லை, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது. இது மாதிரி பல செயல்களை அவர்கள் செய்வார்கள். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டான். எல்லாரும் திட்டுவாங்க தான் அதை, ஆனால் அதை அவன் காதுலேயே உரைக்காது. அதனால அந்த ஒரு குணம் நாணாமை. நாடாமை, நாடாமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நல்லது சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறத கேட்கறது, அந்த கேட்கறது கூட இருக்காது அவனுக்கு. நாடவே மாட்டார்கள். அது நாடாமை. நாரின்மை, யாருக்கிட்டையும் அன்பே இருக்காது. அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் செய்யவே முடியும். ஒருத்தர் மேலே நம்மளுக்கு ஒரு பிரியம் இல்லை, ஒரு பாவம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோ பெரிய க்யூவில் கொஞ்சம் வயசானவங்க வந்தால் கூட நீங்கள் முன்னால் நில்லுங்க, இந்த மாதிரி சாதாரண ஒரு மனுஷத்தனத்தோடு நடந்துக்குவோம். ஆனால் இவனுங்களுக்கெல்லாம் இருக்காது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு காசு கொடுன்னு அவன் கேட்டால் அவனை கத்தியால் வெட்டுறான். இவனுக்கெல்லாம் என்னன்னு சொல்கிறது நம்ம? இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் பேதையர். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இதுதான் அவங்களுக்கு தொழில். அழகாக வள்ளுவர் சொல்கிறார் என்ன? தகாத செயலுக்கு கொஞ்சம் கூட வெட்கப்படாதவர்கள். ரெண்டாவது, நல்லவை சொல்பவர்களை நாடாமல் இருப்பது. அவங்க சொல்கிறத கிட்ட கூட போக மாட்டான். மூணாவது, நாரின்மை, யாருக்கிட்டையும் அன்பு செலுத்தவே மாட்டார்கள். எந்த ஒரு நல்ல செயலையுமே பாதுகாத்து நாம் நல்ல விதமாக இருக்கணும்னு நினைக்கக்கூட மாட்டாங்க. அப்படி இருக்கவர்கள் தான் பேதைகள். நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, எந்த ஒரு நல்ல செயலையுமே செய்யாமல் இருப்பது தான் பேதையருடைய தொழில். என்னது? வீணா போனவன்னு அர்த்தம். சரியா? நாணம் இருக்காது, செய்யக்கூடாத செயலை செஞ்சுட்டு வெட்கப்படாமல் இருப்பது. ரெண்டாவது, நல்லவர்கள் சொல்வதை கேட்காமல் இருப்பது, யார்கிட்டையும் அன்பு செய்யாமல் இருப்பது, யார் சொல்கிறதையுமே கேட்காம இருக்கு. இந்த நாளும் இருக்கிறவன் யார்? பேதை. நாளைக்கு மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றியுடன், மணிமேகலை.